எல்லாருக்கும் வணக்கங்க. இவர் தாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு தாங்க நான் போயிருந்தேன். என்ன ஊருன்னா ஆரணி பக்கத்தில் அக்ராபாளையம் சொல்லிட்டு சின்ன கிராமம். சின்ன கிராமம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய கிராமம் தாங்க. அங்கே வந்து அண்ணன் வந்து ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருந்தார். இரும்புடி கட்டுறதுக்கோசம் போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இந்த இடம் வந்து மாரியம்மன் கோவிலுங்க. சூப்பராக இருக்குங்க. மாரியம்மன் கோவில் பக்கத்துலேயே ஏரிக்கார் பக்கத்துலேயே இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து திருமண மண்டபம் இருக்குதுங்க. நல்லா வந்து நல்லா சுற்றியெல்லாம் பார்த்தேங்க. இதாங்க இரும்பு கட்டுறதுக்கு பாருங்கள். சாமிலாம் கும்பிட்டுக்குங்க. அந்த 18 படிக்கட்டுலாம் இருக்குது பாருங்கள். ஐயப்ப சாமி எல்லாருக்கும் துணையாக இருக்கணும், காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பிறகு அதுக்கப்புறம் இரும்புடியெல்லாம் கட்டிட்ட பிறகு வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேங்க. அந்த வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன தான் வந்து வருஷத்தில் 365 நாளும் மாமியார் வீட்டில் தான் இருப்போம். அம்மா வீட்டுக்கு வந்து வருஷத்தில் 1 நாள் 2 நாள் தான் போவோம். அதுவும் அன்றைக்கி போகிறோம்னா அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி தான் நான் அப்படி தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ஒரு காலத்தில் வந்து அம்மா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி புதுசில் போனால் ஒரு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும் மாமியார் வீட்டுக்கு திரும்பி வரத்துக்கு. நானே இதுமாரி மாறுவேன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. ஏன்னா நான் அப்போத்துலேருந்து கல்யாணம் ஆகிட்டு அம்மா வீட்டில் தான் அடிக்கடிக்கு போயிட்டு அம்மா வீட்டிலே இருப்பேன். அம்மா வீட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் போய் இருப்பேன். இதுக்குன்னு எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கூட பாரு அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு, அவங்க ஊர் ஞாபகம் வந்துச்சு, கோயம்புல உப்பு போடுறா பாருன்னு சொல்லுவாங்க. இதாங்க எங்கள் அம்மா வீடு. நல்லா எங்கள் தெரு வந்து பிள்ளையார் கோவில் தெரு. வீடு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு வீடாக இருந்தது. இப்போ தாங்க மாடி வீடாக கட்டினாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்கங்க. எங்கள் அம்மா கை பக்குவம் யாருக்குமே வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் தள்ளு சாதம் சாப்பாடு எங்கள் அம்மா வேணும் அதிகமாக போட்டுனே இருப்பாங்க. வானா சொன்னால் கூட எங்கள் அம்மா வந்து வேணும், சாப்பிடுமா 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 சொல்லினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆக்கி வச்சதெல்லாம் ஐயப்ப மலைக்கு இருமுடி கட்டுறதுக்கு ஆக்கி வச்சதெல்லாம் எங்களுக்கும் நானும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பாயாசம், வடை எல்லாமே வச்சுருந்தாங்க அம்மா. அது பாருங்கள் நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது வந்து எங்களுடைய நாங்கள் பிறந்து வளர்ந்த தெருவுங்க. இந்த தெரு தாங்க. இங்கே வந்து பிள்ளையார் கோவில் இருந்ததுங்க. பிள்ளையார் கோவில் தான் எங்களுடைய அடையாளம். இப்போ வந்து புதுசாக வந்து புதுப்பிக்கிறாங்க. பிள்ளையார் கோவில் கட்டி ஒரு 100 வருஷம் ஆகிட்டுருக்கும் பொழுதுங்க. அதனால் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு நானும் எங்கள் அண்ணன் பொண்ணு தெருவிலே வந்து கொஞ்சிக்கின்னு முத்தம் கொத்துன்னு இருந்தோம். அவள் என்ன மாரியே இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம். எங்கள் வீட்டுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு ரொம்ப கிட்டங்க. எங்கள் அம்மா ஊரில் வந்து நிறைய கோவில் இருக்கும். பிள்ளையார் கோவில், முருகர் கோவில், சிவன் கோவில், அப்புறம் மலையனூர் கோவிலாம் கூட இருக்குதுங்க. எல்லா கோவிலுமே இருக்கும். நிறைய திருவிழா நடக்கும் அம்மா ஊரில். மாரியம்மன் திருவிழா, நெருப்பு திருநா, கங்கம்மா திருநா, அதுமாரி மாதம் வந்து மலையனூருக்கு போவாங்களா. அப்போ எங்கள் ஊர்லேயே நடக்குது. எங்கள் அப்பா வந்து மாடு ஓட்டுன்னு வராரு. எதிர்க்க பால்கார் வருவாங்கம்மா, நான் மாடு கட்டிட்டு வரமான்னு சொல்லிட்டு, சரி பண்ணி போய் பால் கற்றுட்டு வாமா சொல்லிட்டு எங்கள் அப்பாவை அனுப்பிச்சிட்டு நானும் எங்கள் பொண்ணும் எங்கள் அண்ணன் பொண்ணும் வந்து மறுபடியும் கோயிலாண்ட போகிறோங்க. கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டதாங்க. அடிக்கடி நான் கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஐயப்ப மாலை போட்டிருந்தார்ல. அப்போ வந்து அண்ணன் வந்து வீட்டில் வந்து தக்காளிலாம் நிறைய மீந்துச்சு. அண்ணன் காய்கறி விற்கிறாரு. அந்த தக்காளிலாம் எடுத்துன்னு வந்து எங்களுடைய பசு மாட்டுக்கு போடுறாரு. சாமி தொட்டு கும்பிட்றாரு பாருங்க. நீங்களே தொட்டு தொட்டு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் இதாங்க எங்களுடைய ஏரிக்காரை. இப்போ வந்து ஏரிக்காரில் கலங்கள் போதாங்க. அந்த கலங்கள் போகிற வீடியோ வந்து எங்கள் ஊர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அமைச்சிருந்தாங்க. பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க. நம்ம ஊர் ஏரி கலங்கள் போகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்கள் அண்ணன் பையன் அத்தை வீடியோ எடுத்த நான் சாமி கும்பிட்ற மாரி அப்படின்னாரு. சரிப்பா வீந்து சாமி கும்பிடுப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் அண்ணன் வந்து இருமுடி கட்டி போகிறதுக்கு சாப்பாடு சொல்லிட்டு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எங்களுக்கும் ஆய் குத்துருவாங்க. எப்பவுமே நான் அம்மா வீட்டுக்கு போய் வந்தேன்னா சாப்பாடு வந்து வீட்டுக்கு செய்யவே மாட்டேன். அம்மா என்ன சாப்பாடு செய்கிறாங்களோ அது எங்களுக்கு நிறைய குத்தாமிச்சிருவாங்க. அதேமாதிரி தாங்க புளி சாதம் கவரில் கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன் கவரில் கட்டினேன், வாயாலையில் கட்ட வேண்டியதில்லை எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அம்மா கேட்டேன் புளி சாதம் கவர்லேயே அப்படின்னா. அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரெலாம் கட்டி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் வந்து புளி சாதம் சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு மறுநாளும் நான் சாப்பாடே செய்யலைங்க. புளி சாதம் வந்து 2 நாள் கெட்டே போகல, அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எங்கள் அப்பா செய்கிற மாதிரி டிப்ஸ் வந்து நிறைய நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வரவேல பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தேன் சொன்ன பாருங்கள். அந்த பெருமாள் கோவில் வந்து ஆரணி பக்கத்தில் ஏசி சண்முகம் இரும்பேட்டில் இருக்குதுங்க. ஏசி சண்முகம் காலேஜ் இருக்குதுல்ல, அவங்க காலேஜ் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நினைப்பேன் கோவிலுக்கு போனோம் ஆனால் நான் போனதே இல்லைங்க. இந்த வாட்டி வந்து வெங்கடேஷ் பெருமாள் அருள் நிறைய கிடச்சிது. போய் பார்த்தோம், மனசு நிறைவாக இருந்ததுங்க. சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க.
இது வந்து தேவஸ்தானத்தில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏழுமலையானுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறாங்கல்ல வெங்கடேஷ் பெருமாளுக்கு, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுமா, நீ எடுக்காதீங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரம்மாண்டமாக நல்லா கட்டிக்கிறாங்க பாருங்கள். நீங்களாம் வந்து ஆரணி சைடு போனீங்கன்னா 4 மணிக்கு மேலே பூஜை செய்கிறாங்க. காலையில் எந்த டைம் தெரியலைங்க. நாங்கள் வந்து 4 மணிக்கு மேலே போனோம். கரெக்டாக 5 மணிக்கு வந்து நடை திறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. நம்மளுடைய பேரெல்லாம் கேட்டாங்க. நாங்களும் பேர்லாம் சொன்னோம். உங்கள் குழந்தைங்க பேர்லாம் சொல்லுமான்னு சொன்னாங்க. குழந்தைங்க பேர் எல்லா பேரும் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் பூ எல்லாம் கொடுத்தாங்க, குங்குமம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கோயில் சன்னிதானத்துலேயே உக்காந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் மனசு நிறைய வீட்டுக்கு வந்தேங்க. இந்த சாமியெல்லாம் வந்து மனசுக்கு பார்த்து நிறைய வந்ததுங்க. எனக்கு பேர் சொல்ல தெரியல, என்ன சாமின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏழுமலையான் கோவிலில் தாங்க எல்லா சாமியும் இருக்குது. அது எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீந்து வீந்து கும்பிட்றாரு. அவர் இப்போ ரொம்ப பக்தி மேன் ஆகிட்டார். ஏங்க நான் இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறேன் எனக்கா பாருங்கள் அப்படின்னா திரும்பி நின்னார். வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள்.